Hi friends, welcome to Chennai food. வீட்ல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியான வெஜ் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மிக்சட் வெஜிடபிள் குருமா தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணும்னாலும் சூடுபடுத்திக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை சின்னதாக இருக்கிறதுனால நான் 2-3 சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கடல் பாசி அதை எப்படி மாதிரி பிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிச்சு விட்டால் தான் அந்த டேஸ்ட்லாம் அதில் இறங்கும். ஒரு அன்னாசி பூ, ஒரு மராட்டி மொக்கு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அதெல்லாம் சேர்த்த உடனே ஒரு முறை இந்த மாதிரி எண்ணெயில் கலந்து விட்டுடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக பொரிஞ்சிடும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன். குருமாக்கெல்லாம் ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு வதங்கின உடனே போகிறோம். நம்ம தக்காளியை உடனே சேர்த்துடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வதக்கினாலே சீக்கிரம் வதங்கிடும். அதுவும் நீல வாக்கில் நம்ம நறுக்கினோம்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ தக்காளி நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியை நம்ம வதக்கியும் செய்யலாம். இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம வதக்கிட்டு அரைச்சி ஊற்றியும் செய்யலாம். 2 விதமாகவும் செய்யலாங்க. வெஜிடபிள் குருமானா ஒரு வெஜிடபிள் வச்சும் நம்ம செய்யலாம், பல வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் செய்யலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது தான் நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் கேரட்டு தான் நறுக்கி வச்சுருக்கேன். இதை மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணுறதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு இந்த சைஸில் போட்டாலே சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் 100 கிராம் போல் நான் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கணும். இந்த காய்கறியை நம்ம 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டோம்னா அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நான் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கியிருக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா காய் எல்லாமே கரிஞ்சு போகிற மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நான் குருமாவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்க்குறேன். நீங்கள் சப்போஸ் தனி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா இதில் பாதி சேர்த்துக்கோங்க, உங்களுடைய காரத்தை பொறுத்தது. நான் குழம்பு மிளகாய் தூள்ன்றதுனால 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். தனி மிளகாய் தூளாக இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம காயோடு கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வேக வச்ச பட்டாணி சேர்க்க போகிறேங்க. நம்ம கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பட்டாணி, காஞ்ச பட்டாணி கிடைக்கும். அதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டேன். இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 80% அளவுக்கு வெந்திருக்குது. இந்த பட்டாணியை அப்படியே நம்ம தண்ணியோடு சேர்த்துட்டோம்னா அந்த தண்ணியிலே அந்த காயும் வெந்துடும். பட்டாணி நான் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடணும். நீங்கள் சப்போஸ் குக்கரில் செய்கிறீங்கன்னா ஒரு விசில் விட்டாலே போதும், காய் வெந்துடும். ஆனால் அப்போவும் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நம்ம ஊற வச்சு வேக வச்சு தான் சேர்க்கணும். ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி குறைவாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். குருமாவுக்கு தண்ணி அளவுகள்லாம் கிடையாதுங்க. நம்ம குருமாவோட திக்னஸை பொறுத்து தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ எனக்கு பட்டாணி வேக வச்ச தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு மட்டும்தான் நான் இப்போ சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மொத்தமாக சால்ட்டு சேர்க்கும் பொழுது காயில் உப்பு அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கடைசியாக ஒரு தடவை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வேக விட்டுடுங்க. குருமா காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரை முடியும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்தால் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ஜாரில் மாற்றிக்கிறேன். இந்த தேங்காயை நம்ம வெறுமனே அரைக்காமல் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட தனியாத்தூள் இருந்துச்சுன்னா சப்போஸ் அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் எடுக்கிற தேங்காயை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளவு தேங்காய் எடுக்கிறீங்களோ காயை எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கூடவே கரம் மசாலாவும் சேர்த்து விட்டுக்கலாம். கரம் மசாலா நம்ம எப்போவுமே கடைசியில் தான் சேர்ப்போம். அது கிட்டத்தட்ட நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கணும். எதுக்காக தண்ணி சேர்க்காமன்னு சொன்னேன்னா, நான் துருவிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா அப்படியே தண்ணி சேர்த்து அரைக்கலாம். நான் துருவலை பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதனால் முதல்ல துருவி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேங்காய் அரைக்கிறதுக்கு எனக்கு 150 ml வரைக்கும் தண்ணி செலவாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஓரளவுக்கு சேர்த்தா போதும். நீங்கள் எடுக்கிற தேங்காயை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இதில் எதுக்கு நான் தனியாத்தூள் சேர்க்கணும்னு சொன்னேன்னா, அது மாதிரி சேர்த்து செய்யும் பொழுது குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காய் வேக விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். உருளைக்கிழங்குலாம் நம்ம கரண்டியில் மசிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கையில் அழுத்தி பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எல்லா காயுமே நல்லா வெந்திருக்குது. ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நான் சேர்த்து விட்ட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலா அதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஜார்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். அதையும் இதில் சேர்த்து நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஜாரில் ஒட்டியிருக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சேர்த்துருக்கேன். இப்போ கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு குருமாவோட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு குருமா நல்லா கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். சில பேருக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், தண்ணியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு கிடையாது. எனக்கே குருமா பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்கலான் இருக்கேன். தேங்காய் சேர்த்த உடனே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இறக்க முடியும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே கொதி வந்துடும். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்கறிக்கு மட்டும்தான் சேர்த்தேன். இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு 1/2 லெமனை கட் பண்ணி நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஜூஸ் சேர்க்கும் பொழுது குருமாவோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு சுவையும் சேர்ந்து. நீங்கள் இதெல்லாம் சேர்க்கலன்னா ஒரு தடவை சேர்த்து செஞ்சு பாருங்கள். எப்போவுமே நீங்கள் சேர்த்து செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா ஒரு கொதி வரணும். தேங்காயெலாம் சேர்த்து விட்டு எல்லா ஐட்டமும் சேர்த்து பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. தேங்காய், லெமன், தேவையான உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த திக்னஸ் வேணும்னா இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டால் போதும். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. வாசனையே நல்லா கமன்னு வருது. இந்த குருமாவை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், அதுக்கப்புறம் பரோட்டா, அதுக்கப்புறம் இடியாப்பம், இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டமும் நல்லா செட் ஆகுங்க. இதே நம்ம நான்வெஜ் போட்டு செய்யலாம். இது நான் வெஜிடபிளில் செஞ்சுருக்கேன். அதுவும் ஒரு மிக்சட் வெஜிடபிள் போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டால் போதும். அவ்வளவுதாங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வாசனையே கமன்னு மூக்கை தொலைச்சிட்டு இருக்குது. இது நான் இப்போ தோசைக்கு தான் வச்சு எங்கள் வீட்டில் சாப்பிட போகிறோம். ஆனால் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸும் இந்த குருமாவுக்கு செட் ஆகுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா செஞ்சு கொடுத்தா இன்னும் சாப்பிடாதவங்க கூட எக்ஸ்ட்ராவாக ஒன்று சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லா விதமான டிஃபனுக்கும் இதை சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.